நீர்வளத்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, உறுப்பினருக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நம்ம தாழ்ல குடோன் 4 குடோன் இருக்குது, 8000 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி இருக்குது. பஃபர் குடோன் 6 குடோன் இருக்குது, 1,18,700 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி இருக்குது. ரெண்டல் குடோன் 5 குடோன் இருக்குது, 18,700 கெப்பாசிட்டியில் இருக்குது. கேப் திறந்தநிலை சேமிப்பு கிடங்கு இருக்குது, 4 கிடங்கு இருக்குது, அது 38,000 மெட்ரிக் டன் இருக்குது. மொத்தம் 19 குடோன் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி 1,83,400 as on டுடே இருக்குது. கடந்த ஒரு வருடங்களாக ப்ரொக்யூர் பண்ணது, இந்த இடத்துல நெல் கொள்முதல் பண்ணது 3,21,648 மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் 170 டிபிசி மூலமாக. அங்கிருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணதெல்லாம் சேர்த்து 2,10,079 மெட்ரிக் டன் மூவ்மெண்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அங்கே இருக்கிற குடோனில் இருக்கிற மொத்தம் ஸ்டாக் வந்து 1,11,569. இருக்கிற கெப்பாசிட்டி 1,83,400. அங்கே இருக்கிற நம்மளோட கெப்பாசிட்டி 1,83,400 இருக்குது. ஆனால் அங்கே இருக்க ஸ்டாக் மட்டும் 1,11,000 தான் இருக்குது. 60,000க்கு ஸ்பேஸ் அங்கே இருக்குங்கிறத தெரியுது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாட்கள் வழங்கப்பட வேலை வாய்ப்பு தற்போது வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் 2025 திட்டத்தின் கீழ் 125 நாட்களாக உயர்த்தி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புற குடும்பங்களுக்கு உத்தரவாதமான வேலை வாய்ப்பினை அளிப்பதன் மூலம் வாழ்வாதார பாதுகாப்பை வழங்குவதுடன் நீடித்த பயணித்துள்ள மற்றும் நிலையான சமூக சொத்துக்கள் உருவாக்கப்படும். மேலும் இந்த புதிய திட்டத்தில் ஒரு சிறப்பு அம்சமாக அதிக அளவில் வேளாண் பணிகள் மேற்கொள்ளும் காலங்களில் விவசாய பணிகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், வேளாண் பணிகளில் போதிய தொழிலாளர்கள் ஈடுபட ஏதுவாகவும் ஒரு ஆண்டிற்கு 60 நாட்கள் உச்ச வேளாண் பருவ காலம் அரசால் அறிவிக்கப்பட்டு இக்காலகட்டத்தில் திட்டப் பணிகள் எதுவும் செயல்படுத்தப்படாது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டியுள்ளதாலும் ஊரக தொழிலாளர்கள், குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், மாற்றுத்திறனாளி தொழிலாளர்கள் ஊரக வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டத்தை அதிகமாக சார்ந்திருப்பதாலும் தமிழ்நாட்டில் ஊரக பகுதியில் தொடர் தேவை இருந்து வருவதனாலும் 2025 புதிய திட்டம் 1/7/2026 முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய விபி கிராம் 2025 திட்டத்தின் கீழ் தற்போது 2027 நிதியாண்டிற்கு ஒன்றிய அரசின் 60% நிதி பங்களிப்பு ரூபாய் 7,586 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசின் 40% நிதி பங்களிப்பான 5,057 கோடி உடனடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் ரூபாய் 12,643 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வேலை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த வாயிலாக நன்றி. உறுப்பினர் எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பேசிய அவதூறான பேச்சுகளை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் ஆய்வு செய்து அவை குறிப்பிலே இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றின் தன்மை கருதி உரிய முடிவுகளை நான் எடுப்பேன். மாண்பு உறுப்பினர் திருமதி லதா. நான் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதை மட்டும் சொல்லலை, தமிழ்நாடு முழுவதும் சொன்னேங்கிறத அமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று கோயில்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசியாவிலேயே ஒரு பெரிய கிடங்கு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் குடிநீர் இல்லை, கழிவறை வசதிகள்லாம் இல்லை, ஆள் பற்றாக்குறைங்கிறது இருக்குதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன்.
மாண்பு உறுப்பினர் திருமதி கனிமொழி சந்தோஷ். மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து. மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கிராமப்புற வளர்ச்சியடைந்த கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் இந்த வயதானவர்கள் கண்வெளி விழுந்தால் மட்டும்தான் வேலைக்கு செல்லலாம் அப்படின்னு இருக்கு. அது அதன் மீது சில ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஏன்னா வயசானவங்க அது மாதிரி எடுக்க முடியல, வேலைக்கு போக முடியல, அதுதான் வாழ்வாதாரமா இருக்கு. அதோடு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பணிவா கேட்டுக்கொள்ளுகலாம். இப்ப மீனவர்களுக்கு தடை காலத்தில் நிவாரணம் கொடுக்குறாங்க. விவசாய தொழிலாளிக்கும் தடைக்காலம் அறிவிச்சிருக்கிறீங்க, வேலை இல்லைன்னு சொல்றீங்க, ஏதாவது நிவாரணம் கொடுப்பீங்களா தாயுள்ளத்தோடன்னு கேட்குறேன்.